நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காலையில தான் கனவு வரும். நிறைய பேருக்கு காலையில தான் கனவு வரும். ஏன் காலையிலே கனவு வருது? ஏன் வந்து ஒரு 12 மணிக்கு வரலாமே, 1 மணிக்கு கனவு வரலாமே? பொதுவா வர்றதில்ல. ஆஃப்டர் 3:00 தான் மேக்சிமம் கனவு வந்து உங்களுக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்க. ரீசன் என்னன்னா, அப்பதான் உங்க மனசு வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்குது. அப்பதான் வந்து அந்த வீரியம் குறைந்த அல்லது அதிகப்படியான மிக அதிகப்படியான அந்த வீரியம் கொண்ட அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு புரட்டி போடும். ஆன்டிவைரஸ் ரன் பண்ணும். முக்கியமா இது இப்படி கூட ப்ரூவ் பண்ணலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து உங்க கனவுல வந்து பெருமாள் வந்து அப்படியே வந்துடுவாரு. அந்த பெருமாள் வந்து அப்படியே வந்துடுவாரு. நீங்க போய் பெருமாள் தரிசனம் பண்ணியிருப்பீங்க. ஏழுமலையான் இருக்காரு இல்லையா, தரிசனம் பண்ணியிருப்பீங்க உங்க கனவுல. உடனடியே எழுந்த உடனே உங்க ஒய்ஃப் கிட்டயோ இல்லை உங்க ஹஸ்பண்ட்கிட்டயோ போய் சொல்லிடுங்க, எங்க பெருமாள் கனவுல வந்துட்டாரு, நமக்கு சிக்னல் கொடுத்துட்டாரு, நம்ம போயிட்டு இருந்தோம். அதுக்காக நிறைய பேர் போயிட்டு வர்றதெல்லாம் வந்து உண்டு. கரெக்ட் இல்லைங்களா? பட் ரியாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹிடன் டிசையர்ஸ் அண்ட் ஹிடன் ஃபியர்ஸ் ஸ்ப்ரிங் இன்டு ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹிடன் டிசையர்ஸ், ஹிடன்னா ஒளிந்திருக்கக்கூடிய ஆசைகளும் அதே போல ஒளிந்திருக்கக்கூடிய பயங்களும் தான் கனவுகளாக உதிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது வர்ற கனவா இருந்தாலும் சரி, உங்களை தூங்க விடாமல் செய்யும் கனவாக இருந்தாலும் சரி, இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி வந்து கனவு காரணம். சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ மேடம். ஸோ சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆசை, சொல்ல முடியாத அல்லது சொல்லாத, இதெல்லாம் வந்து உங்களையே அறியாம சில ஆசைகள் இருக்கும். அதுதான் உங்களுக்கு கனவா வந்து வரும். நீங்க வந்து ஒரு ஹெலிகாப்டர்ல பறக்கிற மாதிரி, நீங்க வந்து ஒரு ரொம்ப நாளா வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிருக்க மாட்டீங்க, போகணும்னு தோணி இருக்கும், அது ஒரு ஆசை. அது இது போல நமக்கு அதே போல வந்து எங்கேயாவது பாம்பு பார்த்துருப்பீங்க, எங்கேயாவது வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து யாராவது ஒருத்தர் இறந்ததை நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த பயம் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அது நேற்று பார்த்தா அது இன்னைக்கு கனவுல வரணும்ன்றது இல்லை, எப்ப வேணா நீங்க பார்த்துருக்கலாம். அதனுடைய வீரியம் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கனவு. ஸோ உங்களுக்கு காலையில தான் அது வரும் பொதுவா. அப்போ அது சைக்கலாஜிக்கல் ஸ்லீப். ஸோ இந்த பிசியலாஜிக்கல் ஸ்லீப் மட்டும் போயிட்டு நீங்க முழிச்சு வந்து உட்கார்ந்தீங்கன்னா அந்த மைண்ட்